அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சில நேரத்துல சின்ன பசங்க கிட்ட இருக்கக்கூடிய ஈமான் பெரிய நபர்கள் கிட்ட பார்க்க முடியல. ஒரு வாட்டி ஒரு பையன் அவங்க வாப்பாட்ட சொல்றாரு, இந்த மாதிரி என்ன ஸ்கூல்ல யோகா கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. எனக்கு பிடிக்கல இருந்தாலும் சேர்த்து விட்டுட்டாங்க. அந்த யோகா கிளாஸ்ல என்ன தெரியுமா பண்ண சொல்றாங்க? கையெடுத்து கும்பிட சொல்றாங்க வாப்பா. அது எப்படி நான் கையெடுத்து கும்பிட முடியும்? அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பானா இல்லையா? அல்லாஹ் அடிப்பான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அவங்க வாப்பா கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அதை கேட்டு அவங்க வாப்பா, சரி நீ அப்படி பண்ணாத, வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைச்சிடறாரு. ஒரு ஆனுவல் டே மீட்டிங் அங்க ஃபங்க்ஷன் நடக்குது இந்த ஸ்கூல்ல. அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல அந்த பையன் போய் கலந்துக்கிறாரு. அதே யோகா அந்த ஸ்டேஜ்ல நடக்குது. அந்த ஸ்டேஜ்ல நடக்கிறப்ப எல்லாரும் கையெடுத்து இப்படி கும்பிடுறப்ப அவர் அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த இடத்துல என்ன தெரியுமா பண்றாரு? தன் கையை வேற மாதிரி வச்சு, கையெடுத்து நான் கும்பிட மாட்டேன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருத்தவன் தான், அதனால என் கையை நான் வேறமே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாத்தி வைக்கிறார். அதை பார்க்கக்கூடிய டீச்சருங்க எல்லாம் பார்த்து என்னடா இவன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவர் தனிப்பட்ட முறையில அப்படியே ஒதுக்கிக்கிறார். அந்த அந்த ஃபங்க்ஷன்ல இருந்தே ஒதுங்கி தனியா போய் நிக்கிறாரு. பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறார். அதை பார்க்கக்கூடிய வாத்தியாரங்க எல்லாம் சொல்லி அவரை முன்னாடி இழுத்துட்டு வச்சு போட்டோ எடுக்கக்கூடிய நிலையை நம்மளால பார்க்க முடியுது. இதை பார்க்கறப்ப ஒரு சின்ன பையன் கிட்ட இருக்கக்கூடிய ஈமான் இன்று எத்தனை பேர்கிட்ட பெரியவங்க கிட்ட இருக்கு என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திக்க மாட்டீங்களா?